வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். இப்போலாம் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் தங்களோட பிஸ்னஸை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதே சமயம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஆனுவல் கம்ப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஆனுவல் கம்ப்ளைன்ஸை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனால்ட்டி வரும், ஃபைன் வரும். சில சமயங்களில் கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரிங்க, ஒவ்வொரு ஃபார்ம்ஸாக அதோடைய டெட்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல DPT3 அதாவது லோன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இதோடைய டெட்லைன் அப்படின்றது ஜூலை மாதம் 30 ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 30 இந்த DPT3 அப்படின்றத நம்ம சப்மிட் பண்ணுவோங்க. அடுத்து ரெண்டாவது AOC4. இந்த AOC4 அப்படின்ற ஃபார்மை ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் முடிஞ்சு 30 நாளுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணோங்க. டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 இந்த AOC4 அப்படின்ற ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபார்ம் MGT7. இந்த MGT7 அப்படின்றத ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் முடிஞ்சு 60 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணோங்க. டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 இதுக்கான டெட்லைனாக வரும்.